ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு சுகராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம அரண்மனை பார்ட் 4, அதாவது நம்ம சுந்தர் சி சார், நம்ம தமன்னா மேம், தென் ராஷிகா கனா, தென் ஹிப்ஹாப் அவங்களோட வந்து காம்பினேஷன் வந்திருக்கக்கூடிய படம் தான் அரண்மனை 4. நேற்று இந்த படம் ரிலீஸ் ஆகி வந்தேன்னா பட்டி தொட்டி எங்கே என்ன ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் 3 சென்டருமே வந்தேன்னா பக்காவாக வந்து ஓடிட்டுருக்கு. ஸோ அந்த படத்தோட ரிவ்யூ தான் நீங்கள் பார்க்க போகிறோம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். அரண்மனை சீரீஸில் வந்து 4th பார்ட் தான். இந்த படத்தை வந்து எழுதி நடிச்சிருக்காரு, டைரக்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம சுந்தர்சி சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து சுந்தர்சி ஹிப்ஹாப் தமிழில் காம்போ வந்து இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கதை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஒரு தங்கச்சி வந்துன்னு இறந்துடுறாங்க. அந்த தங்கச்சி இறந்த வீட்டுக்கு வந்து அண்ணன் போகிறாங்க. அங்கே வந்துன்னா அவன் தங்கச்சியோட பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வந்துன்னா ஒரு தீய சக்தி வந்துன்னா அவங்கள அழிக்கிறதுக்காண்டி வந்துட்டுருக்கு. ஸோ அது ஏன் அழிக்குது, எதுக்காக அழிக்குது, கடைசியில் அது என்ன ஆச்சு, அந்த தங்கச்சி செத்ததுக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி வந்து பல திருப்பங்களோட வச்சுருக்கிறது தான் அரண்மனை 4. அரண்மனை சீரீஸில் வந்து இந்த படம் வந்துன்னா பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்னே சொல்லாங்க. ஏன் அப்படின்னா, அரண்மனை பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இதெல்லாம் வந்துன்னா ஒரு காமெடி சீக்வன்ஸ் மாதிரி வைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொதப்பிருப்பார். சில இடத்துல வந்து எரிச்சலே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பட் அரண்மனை 4ல் வந்தேன்னா அவரோட பேட்டர்னே வந்து மாற்றிருக்காங்க சுந்தரசி சார். நல்ல ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டை என்ன தேவையோ அது மட்டும் வச்சு டியூரேஷன் கம்மியாகவும் வந்தேன்னா முடிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்காண்டியே வந்து நான் அவரை ரொம்ப பாராட்டினாலே சொல்லலாம். எனக்கு அரண்மனை சீரீஸ்லேயே வந்துன்னா இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பிகாஸ் அவரோட டெம்ப்ளேட்டை வந்து மாற்றி ஒரு ஜானர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த என்ன நீடோ அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. தமன்னா மேம் ரொம்ப அழகாக நடிச்சிருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்துன்னா நடிச்சதை பார்த்தோம். தென் ராக்ஷி கண்ணா வழக்கம் போல் அவங்க ஒரு செக்மெண்ட் வந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. கோவை சரளா மேம் இன்னமும் இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்கு லைனுக்கு பொருத்தமாக இருக்கிறது அவங்க தான். அது என்ன அப்படின்னா இன்னமும் நடிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இன்னமும் நடித்து அவங்களோட என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. யோகி பாபு சார் வந்துன்னா வலுக்கட்டாயம், பட் அங்கங்கே வந்து கதைக்கு வந்துன்னா ஒத்துழைக்கலாம்னு சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களமாக வந்து அமையாட்டாலுமே வித்தியாசமான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே வந்து நான் கொடுத்துருந்தாங்க. ஸோ படம் நல்லா இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ கிட்ஸோட வந்து போய் ஒரு ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வந்து அரண்மனை 4 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பர்சனல் சஜஷன் தான் இந்த படம். தென் அடுத்த வாரம் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த படம் ஸ்டார் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்காண்டி நான் ப்ரிப்பரேஷன்ஸை மைண்டை செட் பண்ணி வச்சுக்கிறேன். படம் பார்க்காதவங்க போய் பாருங்கள். பார்த்தவங்க வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஹிப்ஹாப் பாதி ஸ்பெஷல் மென்ஷன் சொல்கிறேன். இன்னும் கம்பேக் குடுண்ணா அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் முடிக்க மாதிரி இருக்குது. ஸோ அவங்க தான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.